எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் ஆப்ஷனர். இன்றைக்கி நம்ம ஒரு லோ ரிஸ்க் ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜி பார்ப்போம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி ரொம்ப நாளாக எல்லோரும் வீடியோ போடுங்கன்னு கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ இன்றைக்கி ஃபுல் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து லைவாகவே நம்ம எவ்ரி வீக் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க டெலிகிராம் லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது வந்து நார்மல் அயன் கான்டூர் தான். பட் நம்ம வந்து கொஞ்சம் சேஃபாக எடுப்போம். சேஃபானா கொஞ்சம் அவுட் ஆஃப் த மணி தள்ளி செல் பண்ணிவிட்டு அதேமாதிரி ஹெட்ஜிங்கும் கொஞ்சம் க்ளோஸராக பை பண்ணிக்குவோம். ஓகே, அயன் கண்டர்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவுட் ஆஃப் த மணி கால் புட் ரெண்டுமே செல் பண்ணிவிட்டு ஃபார் அவுட் ஆஃப் த மணி கால் புட் ரெண்டையும் பை பண்ணிக்கணும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி போடுறது அப்படின்ட்டு நம்ம பார்ப்போம். ஸோ நான் ஆப் ஸ்டாக்கு போய்க்கிறேன். அதில் ஸ்ட்ராட்டஜி பில்டர் போயிருங்க. அதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நாங்கள் இந்த வீக்கோட ஸ்ட்ராட்டஜி வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. ஒரு 12K ப்ராஃபிட்டில் புக் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் இந்த ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் தான் பண்ணோம் இந்த வீக்கு. ஓகே, அதுலேயே மேக்ஸிமம் ப்ராஃபிட் அச்சீவ் ஆயிடுச்சு. ஸோ அதனால் நாங்கள் க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வாங்க இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியில் தான் நாங்கள் ட்ரேட் பண்ணுவோம். ஸோ நான் பேங்க் நிஃப்டி செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கரண்ட் எக்ஸ்பைரிக்கு இன்னும் 2 days இருக்குது. அதனால் நான் நெக்ஸ்ட் எக்ஸ்பைரி போய்க்கிறேன். ஸோ இப்போ மார்க்கெட் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். 47,760, அதாவது 47,800 இருக்குது. ஸோ 47,800 வந்து அட் தி மணி. ஸோ ஜென்ரலாக நீங்கள் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பைரி அன்றைக்கி ஆஃப்டர்நூனோ இல்லை எக்ஸ்பைரிக்கு அடுத்த நாளும் நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ விக்ஸ் பார்த்திங்கன்னா அரௌண்டு 13-14 இருக்குது. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் ப்ரீமியம் மாடரேட்டாக இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி மந்த்லாம் பார்த்திங்கன்னா விக்ஸ் ரொம்ப லோவாக இருந்துச்சு. அதனால் ஒரு 1000 பாயிண்ட்ஸ் அவே நீங்கள் போனீங்கன்னா ஒரு 40 rupees அந்த மாதிரி தான் ப்ரீமியம் கிடைக்கும். ஸோ இப்போ வந்து இன்னும் கரண்ட் எக்ஸ்பைரிக்கு 2 days இருக்குது, ப்ளஸ் நெக்ஸ்ட் எக்ஸ்பைரிக்கு ஒரு 5 days. ஸோ 7 ஒர்க்கிங் டேஸ் இருக்குது. அதனால் ப்ரீமியம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். நாங்கள் எப்பயுமே ப்ரீமியம் செலக்ட் பண்ணுறது ஒரு 40 rupees 50 rupees அந்த மாதிரி இருக்கிற மாதிரி செல் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பை பண்ணுறது 500 பாயிண்ட்ஸ் அவையில் பை ஹெஜ் பண்ணிக்குவோம். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து 49,400. ஓகேங்களா? ஸோ இது வந்து 1600 பாயிண்ட்ஸ் அவையில் இருக்குது. ஸோ இது வந்து நான் செல் பண்ணுறேன். ஸோ ஜென்ரலாக நான் வந்து 20 லாட்ஸ் போடுவேன். 20 லாட்ஸ் அப்படின்னா 300 குவான்டிட்டி. ஓகேங்களா? ஒரு லாட் பேங்க் நிஃப்டி வந்து 15 குவான்டிட்டி. ஓகே, நான் கால் செல் பண்ணிவிட்டேன். கால் பார்த்தீங்கன்னா 49,400 செல் பண்ணியிருக்கேன். அப்படியே நீங்கள் வந்து ஒரு 500 பாயிண்ட்ஸ் அப்படியே போய் ஹெச் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இது மார்க்கெட்டை பொறுத்து தான். மார்க்கெட் கொஞ்சம் வயலண்ட்டாக மூவ் ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து 400 பாயிண்ட்லேயே ஹெச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் 500 பாயிண்ட்ஸு அவையில் ஹெச் பண்ண போகிறேன். 49,400 அப்படின்னா 49,900 இது வந்து பை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி புட் சைடும் போயிட்டு நீங்கள் ஒரு 50 பாயிண்ட்ஸ் இருக்கிற மாதிரி நீங்கள் செல் பண்ணுங்கள். ஸோ 46,100 பார்த்தீங்கன்னா 54 இருக்குது. நான் செல் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஒரு 500 பாயிண்ட்டு அவே போய்க்கோங்க. 45,600 போட்டு பை பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்ட்ராட்டஜி. ஓகே, ஸோ இது ரொம்ப கொஞ்சம் தள்ளி செல் பண்ணியிருக்கோம். அதே டைமில் ஹெட்ஜிங்கும் ஒரு 500 பாயிண்ட்ஸ் தான் தள்ளி ஹெஜ் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ மேக்ஸ் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 14,000 இருக்குது. அதே மாதிரி மேக்ஸ் லாஸு 1,35,000 காமிக்குது. ஸோ இதை பார்த்து பயப்படாதீங்க. ஸோ இது வந்து ஈஸியாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இது அட்ஜஸ்ட்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, மார்க்கெட் இப்போ ஒரு சைடாக மூவ் ஆகுது அப்படின்னா ஏதாவது ஒரு ரெசிஸ்டன்ஸ், சப்போஸ் அந்த மார்க்கெட் வந்து மேலே போகுதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஏதாவது பிரேக் பண்ணிச்சுன்னா நீங்கள் வந்து கால் ஹெட்ஜிங் இருக்கு இல்லைங்களா? ஸோ அதை மட்டும் முன்னாடி மூவ் பண்ணணும். ஸோ கால் ஹெட்ஜிங் எங்கே இருக்குன்னா 49,900 இருக்குது.
ஸோ ஒரு 100.49,800 அப்படின்னு இது க்ளோஸ் பண்ணிவிட்டு 49,900 க்ளோஸ் பண்ணிட்டு 49,800 திரும்ப பை பண்ணிங்க அப்படின்னா 100 பாயிண்ட்டு ரெடியூஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த 100 × 300 அப்படின்னு போட்டிங்கன்னா ஒரு 30,000 இதில் ஆல்ரெடி ரெடியூஸ் ஆயிரும். ஸோ நீங்கள் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்கனாவே 30,000 கம்மியாயிரும். ஸோ அதே மாதிரி மார்க்கெட் கண்டினியூஸாக மேலே போயிட்டே இருக்குன்னா இந்த ஹெட்ஜிங்கை திரும்ப க்ளோஸ் பண்ணி முன்னாடி மூவ் பண்ணிகிட்டே வரணும். ஸோ அப்படி பண்ணிகிட்டே வரும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா மேக்ஸ் லாஸு ரொம்ப குறைஞ்சிரும். ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ராட்டஜி க்ரியேஷன். ஓகே. ஸோ இப்போது நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜி பற்றி பார்த்துட்டோம். ஸோ அது ஃபஸ்ட் பாயிண்ட்டு அபவுட் தி ஸ்ட்ராட்டஜி அது பார்த்தாச்சு. ஸோ எப்படி எடுக்கணும், எப்போ எடுக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு. ஓகே. ஸோ எப்போ எடுக்கணும்னா எக்ஸ்பைரி அன்னைக்கு, அதாவது பேங்க் நிஃப்டி வெட்னஸ்டே எக்ஸ்பைரி ஆகும். ஸோ அன்னைக்கு மதியம் ஒரு 2 o'clock அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு 10 minutes 15 minutesக்குள்ளே எக்ஸிக்யூட் பண்ணிடுங்க. ஏன் அப்படின்னா ஸோ அந்த மார்னிங் 10-15 minutesல டிராஸ்டிக்கலாக ப்ரீமியம் ரெடியூஸ் ஆகும். ஓகே, மார்க்கெட் சைட்வேஸில் இருந்துச்சுன்னா. ஸோ அதனால் அதுக்குள்ளேயே எக்ஸிக்யூட் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கடுத்தது ரிஸ்க் ரிவார்டு கூட இப்போ பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் பார்ப்போம். ஸோ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு நான் ஒரு பேக் டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நம்ம லாஸ்ட் வீக் எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 20 December தான் லாஸ்ட் எக்ஸ்பைரி. ஸோ ஸ்டார்ட் டேட் எப்போ செலக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெட்னஸ்டே இல்லைன்னா 14th மார்னிங் எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி 20th வந்து பே ஆஃப் டேட். ஓகே. ஸோ இப்போ 9:16 இருக்குது. இதில் ஒரு 9:20க்கு நான் போய்க்கிறேன். ஓகே, 9:20க்கு போயிட்டு இப்போ மார்க்கெட் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். 47,700 இருக்குது. ஸோ 47,700. ஸோ அப்போ கால் வந்துட்டு ஒரு 40 rupees இருக்க மாதிரி நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ 49,000. ஓகே, இது செல் பண்ணுறேன். 20 lot போட்டுக்கிறேன். நீங்கள் எவ்வளோ லாட்டு போடணும் அப்படின்னு பார்த்து உங்கள் கேபிட்டலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே. ஸோ 49,000 செல் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஹெட்ஜ் பண்ணணும் இல்லைங்களா, 49,500 பை பண்ணிக்கோங்க 20 lots. ஓகே, அதே மாதிரி போட்டு ஸோ இப்போ மார்க்கெட் எங்கே இருக்குது 47,700. ஸோ நான் 46,600 பார்த்தீங்கன்னா ஒரு 40 பாயிண்ட் இருக்குது. நீங்கள் 700 கூட போகலாம். ஓகே. ஸோ நான் ஒரு 40லேயே நீங்கள் போட்ட சைடு கொஞ்சம் சேஃபாகவே போய்க்கலாம். ஏன்னா மார்க்கெட் இறக்கக்குள்ளே விக்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதனால் ப்ரீமியம் வந்து அவ்வளோ சீக்கிரம் ரெடியூஸ் ஆகாது. ஸோ 46,600 செல் பண்ணியாச்சு. ஸோ திரும்ப 500 பாயிண்ட் கீழே போயிட்டு நீங்கள் பை பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் பண்ணியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ப்ராஃபிட் வந்து 13,000, மேக்ஸ் லாஸு 136 காமிக்குது. ஓகே. ஸோ இப்போ எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மேக்ஸிமம் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டே வராது. அப்படி வந்தாலும் 1-2 அட்ஜஸ்ட்மெண்ட்டோட முடிஞ்சிடும். ஓகே, நான் ஃபஸ்ட்டு வந்து 9:30க்கு போய்க்கிறேன். ஸோ மார்க்கெட் ஒரு 50 பாயிண்ட்ஸ் ரெடியூஸ் ஆகிருக்கு 5 minutesல. ஆல்மோஸ்ட் அங்கேயே தான் இருக்குது. ஸோ இப்போ நான் 30 minutesஸாக ஃபார்வர்ட் பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 1,700 ப்ராஃபிட் வந்திருக்கு. ஸோ 30 minutes ஃபார்வர்ட் பண்ணிட்டேன். மார்க்கெட்டு திரும்ப பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. 47,930க்கு வந்துடுச்சு. ஸோ இப்போது நம்ம வந்து சார்ட்டை பார்க்கணும். ஆக்சுவலாக சார்ட்டை பார்க்கும்போது ஏதாவது ஒரு இம்பார்ட்டண்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணிடுச்சுன்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி இல்லை இந்த ஹோல் நம்பர்ஸ், ஸோ 48,000, 48,500, 46,500, 47,500 இந்த மாதிரி ஒரு ஹோல் நம்பர் ஏதாவது க்ராஸ் பண்ணிச்சுன்னா நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்டை லைட்டாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் உங்களுக்கு ட்ரெண்டு பக்காவாக தெரியுது அப்படின்னா நீங்கள் 100 பாயிண்ட்டுங்கிறது 200 பாயிண்ட்டாக கூட
நீங்கள் முன்னாடி மூவ் பண்ணலாம், அதாவது ஹெட்ஜிங்கு. ஸோ அதனால் 100 பாயிண்ட் மூவ் பண்ணிங்கன்னா ஒரு 30,000 ரிஸ்க் ரெடியூஸ் ஆகும். 200 பாயிண்ட் மூவ் பண்ணிங்கன்னா அதுவே 60,000 ரிஸ்க் ரெடியூஸ் ஆகும். ஓகே, ஸோ இங்கே 48,000 கிராஸ் பண்ணுதான்னு பார்ப்போம். கிராஸ் பண்ணிச்சுன்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம். கிராஸ் பண்ண உடனே நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. கிராஸ் பண்ணி மார்க்கெட்டு சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு 30 மினிட்ஸ் ஃபார்வர்ட் பண்ணிட்டேன். ஸோ 47,800 வந்துருச்சு. ஸோ மார்க்கெட் திரும்ப கீழே வந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ அதில் ஒரு 48,000 ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இப்போ 2,500 ஆல்ரெடி ப்ராஃபிட் வந்துருச்சு. ஸோ மார்க்கெட் திரும்ப கீழே தான் போயிட்டுருக்கு. ஸோ 47,780. ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் 3,000 ப்ராஃபிட்டில் இருக்கும். ஸோ மார்க்கெட் அங்கேயே தான் இருக்குது, எங்கேயும் மூவ் ஆகலை. ஸோ நம்ம ஒரு மணிக்கு வந்துட்டோம். ஸோ ஆல்மோஸ்ட் 2:30க்கு வந்தாச்சு. மார்க்கெட் அங்கேயே தான் இருக்குது. ஸோ மார்க்கெட் இன்னும் ரெடியூஸ் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ எண்ட் ஆஃப் தி டே வந்துட்டோம். ஸோ மார்க்கெட் பார்த்திங்கன்னா 47,750 அங்கேயே தான் இருக்குது. ஸோ 2,800 ப்ராஃபிட்டில் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டேக்கு போயிடலாம். ஸோ 15th December 9:16. ஸோ நெக்ஸ்ட் டேக்கு வந்துட்டோம். மார்க்கெட் பார்த்திங்கன்னா 47,912. மார்க்கெட்டு லைட்டாக கேப் அப் ஆகிருக்கு, பட் ப்ரீமியமும் ரெடியூஸ் ஆகிருக்கு. ஓகே, 3,600 ப்ராஃபிட் வந்திருக்கு. ஸோ இப்போ இதில் எப்போ நம்ம ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் ஒரு 10,000க்கு மேலே வந்தாவே ப்ராஃபிட் எடுத்துடலாம், அதாவது 1.5% அந்த மாதிரி. ஓகே, நம்ம ஆல்ரெடி ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் பண்ணக்குள்ளே பார்த்துருப்போம். ஆல்மோஸ்ட் 2% வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ண மணியில் ப்ராஃபிட்டு கிடைக்கும். ஸோ நீங்கள் ஒரு 1.5% வந்தால் க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இன்னும் எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணல. ஸோ திரும்ப மார்க்கெட் பாருங்கள், டிராஸ்டிக்கலாக கீழே வந்துருச்சு. ஓகே, 5,000 ப்ராஃபிட் வந்திருக்கு. ஸோ 47,800 இருக்குது. ஸோ மார்க்கெட் அங்கேயே தான் இருக்குது, எங்கேயும் மூவ் ஆகலை. ஸோ நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுறேன், 30 மினிட்ஸாக மூவ் பண்ணுறேன். ஸோ ஒரு 15 மினிட்ஸ் மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ 12:30 இருக்குது. திரும்ப ½ அன் ஹவர் மூவ் பண்ணியிருக்கேன். 6,400 இருக்கும் ப்ராஃபிட்டு. ஸோ லாஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா மார்க்கெட் எந்த மூமெண்ட்டும் இல்லை, அங்கேயே தான் இருக்குது. ஒரு 300 பாயிண்ட்டுக்குள்ளே தான் மேலே எங்கேயும் மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ 47,955. இப்போ பாருங்கள், மார்க்கெட் பிரேக் ஆகிடுச்சு, 48,900க்கு வந்துருச்சு. ஓகேங்களா. ஸோ ஓகே, இங்கே ப்ராஃபிட் பாருங்கள் ஆல்மோஸ்ட் நெகட்டிவில் வந்துருச்சு. ஸோ இப்போது நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஏன்னா மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பிரேக் ஆகிட்டு 48,000 பிரேக் ஆகிட்டு சஸ்டெயின் ஆகுது. ஸோ இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஒன்றும் பண்ண தேவையில்லை. இந்த கால் ஹெட்ஜிங் இருக்கு இல்லைங்களா, கால் ஹெட்ஜிங் வந்து 49,500 இருக்குது. அது இப்போ எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்து க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ 17 நம்ம வாங்கியிருந்தோம், 20 இருக்குது இப்போது. ஸோ நான் க்ளோஸ் பண்ண போகிறேன். ஸோ 20.75 இருக்குது. ஸோ இப்போ ஒரு 100 பாயிண்ட்டை நம்ம முன்னாடி மூவ் ஆகலாம். ஸோ இங்கே கெட் ஆப்ஷன் செயின் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இங்கே லேட்டஸ்ட் வேல்யூ வரும். ஸோ 49,500. ஸோ இந்த கெட் ஆப்ஷன் செயின்னு கொடுங்க. ஸோ லேட்டஸ்ட் வேல்யூ லோட் ஆகிடும். ஸோ 49,500 க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ 49,400 பை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பை பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லைங்களா. ஸோ 20 ருபீஸில் வந்து 25 ருபீஸை பை பண்ணுறோம். ஸோ அப்போ அந்த 5 ருபீஸ் வந்து நமக்கு லாஸு. ஸோ அது எங்கே எஃபெக்ட் ஆகும்னா, இந்த மேக்ஸ் ப்ராஃபிட் இருக்கு இல்லைங்களா, ஆல்ரெடி 13,000
அப்படின்னு காமிச்சது, இப்போ 11,000 அப்படின்னு காமிக்குது. ஸோ இதை மேட்ச் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து புட்டை செல்லிங் இருக்குது இல்லைங்களா, அதை முன்னாடி நீங்கள் மூவ் பண்ணிடலாம். ஸோ இங்கே 40 ருபீஸ் இருக்கிறது வந்து 15 ருபீஸ்ன்னு ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இதை வந்து திரும்ப க்ளோஸ் பண்ணிவிட்டு, ஓகே, ஸோ இது தேவைன்னா க்ளோஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ மார்க்கெட் வந்து ரொம்ப மேலே மூவ் ஆயிடுச்சு அப்படின்னா மட்டும் புட்டு க்ளோஸ் பண்ணுங்கள். இல்லை ஒரு இம்பார்ட்டண்ட் ஒரு 200 பாயிண்ட்லேயே இம்பார்ட்டண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அதை பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ அப்போது வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ண போகிறேன். அப்போது நீங்கள் புட் ப்ரைஸை பார்க்கணும். ஸோ புட் ப்ரீமியம் வந்து அப்படியே இருந்துச்சு. இல்லை புட் ப்ரீமியம் வந்து நம்ம இந்த ட்ரேடு எடுக்கிறப்போ ஏடிஎம் எங்கே இருந்துச்சு, இப்போ எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி புட்டு கொஞ்சம் பக்கமாகவே இருந்துச்சுன்னா, அதாவது இப்போ 200 பாயிண்ட்லேயே ஒரு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆகிடுச்சுன்னா இமீடியட்டாக நீங்கள் புட்டு க்ளோஸ் பண்ண தேவையில்ல. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 46,600லேருந்து மார்க்கெட் எங்கே இருக்குது, 48,100. ஸோ இது ரொம்ப தூரமாக இருக்குது. அதே மாதிரி ப்ரீமியம் ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ அதனால் இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸோ இன்னும் மேலே இருக்கிற புட்டை செல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 46,600 புட் இருக்கு இல்லைங்களா, ஸோ அது 1585 க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போது புதுசாக ஒரு புட்டு நம்ம செல் பண்ணணும். ஸோ இதுதான் ரூல் அப்படின்னு இல்லை, மார்க்கெட்டை பொறுத்து தான். ஸோ எல்லாமே நீங்கள் நம்மளாக தான் டிசைட் பண்ணணும். ஓகே, ஸோ நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ எதை க்ளோஸ் பண்ணலாம், எதை வச்சுக்கலாம், க்ளோஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ ப்ரைஸ் மூவ் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ 46,600 க்ளோஸ் பண்ணிவிட்டேன். 46,900க்கு நான் போய் செல் பண்ண போகிறேன். ஸோ அது ஏன் 46,900 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் மார்க்கெட்டு கீழே வந்தாலும் 47,000 வந்து ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ அது கீழே 100 பாயிண்ட்டு தள்ளி நான் வச்சுருக்கேன். ஓகேங்களா, ஸோ அது ஒன்று தான் ரீசன். நீங்கள் ஏதாவது இம்பார்ட்டன்ட் சப்போர்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சில் 46,800லேருந்து 47,200 வரைக்கும். ஸோ அது கீழே கூட நீங்கள் வச்சுக்கலாம். இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் எங்கே இருக்கோ அது கீழே ஒரு 100 பாயிண்ட்டு தள்ளி வச்சுக்கோங்க. ஓகே, ஓகே, நம்ம இப்போது பை மூவ் பண்ணக்குள்ளே, அதாவது கால் பை மூவ் பண்ண இல்லைங்களா, அதில் கொஞ்சம் லூஸ் பண்ணோம். திரும்ப அந்த லூஸ் பண்ணதை இந்த புட்டு மூவ் பண்ணதில் நமக்கு கிடச்சிருச்சு. ஓகே, புட்டு பாருங்கள், 46,600 வந்து 15 ருபீஸ்க்கு க்ளோஸ் பண்ணோம். அப்புறம் புதுசாக ஒரு புட்டு வந்து 22 ருபீஸ்க்கு பை பண்ணிட்டோம். ஸோ இதில் ஒரு 6 ரூபா நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ அது விட்டதை எடுத்தாச்சு. ஸோ அகைன் பார்த்திங்கன்னா மேக்ஸ் ப்ராஃபிட் 13,700 அப்படின்னு காமிக்குது. ஓகே, நான் பிஎஃப் சார்ட்டை போய்க்கிறேன். திரும்ப இதுக்கு மேலே மார்க்கெட்டு எப்படி மூவ் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ அதை பார்த்துட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எண்ட் ஆஃப் த டே நான் போய்க்கிறேன். மார்க்கெட் எங்கே இருக்குன்னா 48,100 இருக்குது. 15 மினிட்ஸ் நான் மூவ் பண்ணிட்டேன். திரும்ப ப்ராஃபிட்டில் வந்தாச்சு. திரும்ப ஒரு 50 பாயிண்ட்ஸு மேலே மூவ் ஆகிருக்கு மார்க்கெட். ஓகே, திரும்ப நான் எண்ட் ஆஃப் த டேக்கு போய்க்கிறேன். ஸோ 3:30க்கு மார்க்கெட் பார்த்திங்கன்னா 48,070 இருக்குது. ஸோ ஆல்ரெடி நம்ம 400 ருபீஸ் 500 ருபீஸ் ப்ராஃபிட்டில் வந்துட்டோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் டேக்கு போயிடலாம். ஸோ 18 டிசம்பர், அதாவது மண்டே மார்னிங் வந்தாச்சு. ஓகே, ஸோ மார்க்கெட் பார்த்திங்கன்னா கேப் டவுன் ஆகிருக்கு. அதே மாதிரி 5,000 ருபீஸ் ப்ராஃபிட்டில் இருக்கும். ஸோ இப்போது நீங்கள் ஏதாவது ஒரு புட்டு நீங்கள் மூவ் பண்ணக்குள்ளே நீங்கள் ஒரு 500 பாயிண்ட் 600 பாயிண்ட் அந்த மாதிரி முன்னாடி மூவ் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் அதோட ஹெட்ஜையும் மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஹெட்ஜை அதே இடத்துல வச்சுருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் இப்போ மேலே மார்க்கெட் மூவ் ஆச்சு, நம்ம கால் ஹெட்ஜிங்கை முன்னாடி மூவ் பண்ணோம். ஸோ அதே மாதிரி புட்டு செல்லிங்கையும் மூவ் பண்ணோம். ஓகே, அது மூவ் பண்ணக்குள்ளேயே நீங்கள் வந்து புட்டோட ஹெட்ஜிங்கையும் ஒரு 200 பாயிண்ட் 300 பாயிண்ட் மேலே மூவ் பண்ணிக்கலாம். ஓகே,
அதனால் 1 ரூபி 2 ரூபி தான் லாஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, நான் ஆல்ரெடி மூவ் பண்ணல. ஓகே, ஏன்னா மார்க்கெட் வந்து புட்டு செல்லிங்கோட ரொம்ப தள்ளி இருந்துச்சு. அதனால் நான் எதுவும் ஆக்ஷன் எடுக்கலை. சப்போஸ் மார்க்கெட்டு டிராஸ்டிக்கலாக கீழே வர மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து அந்த புட்டு ஹெட்ஜிங்கை மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபார் சேஃப் சைடு வந்து நீங்கள் புட்டு செல் மூவ் பண்ணக்குள்ளேயே புட்டு பையும் நீங்கள் கூடவே மூவ் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம இப்போ ஒரு சேஃப் ஜோனில் தான் இருக்கிறோம். நான் திரும்ப ஒரு 15 மினிட்ஸ் மூவ் பண்ணுறேன். ஓகே, ஸோ 5000 ருபீஸ் ப்ராஃபிட்டில் இருக்கும். ஸோ இப்போ half அன் ஹவர் மூவ் பண்ணுறேன். ஓகே, மார்க்கெட் அங்கேயே தான் இருக்குது. திரும்ப 48,000க்கு மேலே போயிடுச்சு. ஓகே, மார்க்கெட்டில் எந்த வித மூமெண்ட்டும் இல்லை. 47,950 தான் இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள், ஆல்ரெடி 8,000 ப்ராஃபிட் வந்துட்டோம். ஸோ இன்னும் ஒரு 3,000 ப்ராஃபிட் வந்துச்சுன்னா நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். மேக்ஸ் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 13,700. ஸோ மார்க்கெட்டு திரும்ப நான் 30 மினிட்ஸ் மூவ் பண்ணிகிட்ருக்கேன். 47,900 தான் இருக்குது. ஸோ 48,870 வந்துருச்சு மார்க்கெட்டு. ஸோ மணி 3 மணி ஆகுது. ஸோ 8,000 ப்ராஃபிட்டில் இருக்குது. நான் எண்ட் ஆஃப் த டே போய்க்கிறேன். இங்கே பாருங்க, ஆல்மோஸ்ட் 10,000 பக்கமாக ப்ராஃபிட் வந்துருச்சு. ஸோ 326 இருக்கிறோம். ஸோ ஆல்மோஸ்ட் 330 வந்துட்டோம். மார்க்கெட் எங்கே இருக்குது? 47,860 இருக்குது. பார்த்திங்கன்னா 9,500 ப்ராஃபிட்டில் இருக்கும். ஓகே, நீங்கள் கொஞ்சம் சேஃபாக ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஸ்டேஜ்லேயே கூட க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ நான் நெக்ஸ்ட் டேக்கு போகிறேன். ஸோ பாருங்கள், நெக்ஸ்ட் டேக்கு போயாச்சு. மார்க்கெட்டு 47,800 இருக்குது. ஸோ 10,680 ப்ராஃபிட் வந்திருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம 11,000 க்ளோஸ் பண்ணலான்னு பார்த்தோம். ஸோ இன்னும் 400 ருபீஸ் தான் இருக்குது. ஸோ வாங்க இன்னொரு 15 மினிட்ஸ் ஃபார்வர்ட் பண்ணுறேன். ஓகே, மார்க்கெட் அங்கேயே தான் இருக்குது. ஸோ ஒரு ½ அன் ஹவர் ஃபார்வர்ட் பண்ணுறேன். ஸோ மார்க்கெட் கீழே வந்துகிட்டே இருக்குது. ஓகே, இன்னொரு ½ அன் ஹவர் மூவ் பண்ணுறேன். ஓகே, இன்னொரு ½ அன் ஹவர் மூவ் பண்ணிவிட்டேன். ஸோ 47,700. இப்போ பார்த்திங்கன்னா 11,600 ப்ராஃபிட் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இது ஆல்மோஸ்ட்டு 1.5%க்கு மேலேயே இருக்கும். ஓகே, ஸோ இதில் மேக்ஸிமம் ப்ராஃபிட் எப்பயுமே கேதர் பண்ண பார்க்காதீங்க. ஏன்னா எக்ஸ்பைரி அன்றைக்கி மார்க்கெட்டு மேலேயும் கீழேயும் கொஞ்சம் மூமெண்ட் இருக்கும். அதனால் அதுக்கு முன்னாடியே அவங்க க்ளோஸ் பண்ணுறது ரொம்ப சேஃப். ஓகே, ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை பார்த்திங்கன்னா சேஃபாக ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் நம்ம இன்டென்ட்டு. ஸோ அதனால் எக்ஸ்பைரி அன்றைக்கி 330 வரைக்கும் கொண்டு போகணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இந்த 13,000 ப்ராஃபிட்டுக்கு நீங்கள் 11,000 அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இது இந்த ஸ்ட்ராட்டஜி. ஸோ இப்போ ப்ரெசன்டேஷனுக்கு போவோம். ஸோ ரிஸ்க் ரிவார்டு அட்ஜஸ்ட்மெண்ட் இப்போ பார்த்தோம். அப்புறம் எக்ஸிட் எப்போ பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஓகே, 1.5% கிடைச்சா எக்ஸிட் ஆயிருங்க. அதே மாதிரி மார்க்கெட் இப்போது லாஸில் போச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ லாஸ் வந்து ஆல்மோஸ்ட் நீங்கள் ஒரு 15,000 20,000 வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணலாம். ஓகே, ஆப்ஷன் செல்லிங்கில் நீங்கள் ப்ராஃபிட்டோட லாஸ் வந்து அதிகமாக தான் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஒரு 20,000 வரைக்கும் பாருங்கள். ஸோ அதுக்கு மேலேயும் செட் ஆகலைன்னா க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓகே, சில டைம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ராட்டஜி எடுத்த அன்னைக்கே மார்க்கெட் ரொம்ப வைலண்ட்டாக மூவ் ஆகும். அப்போது வந்து நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட், அதாவது ஒரு நாளுக்குள்ளேயே ஒரு 3 நாள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பண்ணிவிட்டு ஒரு மாட்ரேட் லாஸ், ஓகே, ஒரு இப்போ பார்த்த ஸ்ட்ராட்டஜிக்கு ஒரு 5,000 அந்த மாதிரி லாஸ் இருக்கக்குள்ளே நம்ம எக்ஸிட் ஆகிடலாம். சில டைம் ப்ராஃபிட்டில் கூட இருப்போம், 1,000 ருபீஸ் ப்ராஃபிட் அந்த மாதிரி கூட இருக்கும். ஆனால் நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த மாதிரி நிறையா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால்
ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜி எப்பயுமே கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக் தான். ஸோ அதனால் நிறையா அட்ஜஸ்ட்மெண்ட் வரும்போது ஒரு கம்மியான லாஸ்லேயோ கம்மியான ப்ராஃபிட்லேயோ எக்ஸிட் ஆகிருங்க. ஓகே. அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்திங்கன்னா எவ்ரி வீக் விடாமல் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஏதாவது இம்பார்ட்டண்ட் நியூஸ் இருக்குது மார்க்கெட்டில், ஓகே, இந்த எலெக்ஷன்ஸு, ஏதாவது இம்பார்ட்டண்ட்டு ஸ்டாக்கோட ரிசல்ட்டு, பேங்கிங் ஸ்டாக்கோட ரிசல்ட்டு, அதுக்கப்புறம் ஆர்பிஐ மீட்டிங், யூஎஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் டெசிஷன். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம ட்ரேடு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடலாம். நீங்கள் ட்ரேடு கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ஆல்ரெடி ட்ரேடு எடுத்திருந்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ அதுக்காக நியூஸ் வந்து கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிடுங்க. ஸோ 24 ஹவர்ஸும் வாட்ச் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இம்பார்ட்டண்ட் நியூஸ் மட்டும் டெய்லி கொஞ்சம் பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். ஓகே. இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்திங்கன்னா ரிஸ்க் ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகே. ஸோ நீங்கள் கேட்கலாம், ஏதாவது நெக்ஸ்ட் டே மார்க்கெட் வந்து 1000 பாயிண்ட்ஸ் கீழே போயிடுச்சு, 1000 பாயிண்ட்ஸ் மேலே போயிடுச்சு, அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்பீங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அந்த நியூஸு ஆல்ரெடி நமக்கு ஓரளவுக்கு தெரிய வந்துடும். ஸோ அப்போ வந்து ரிஸ்க்கு கொஞ்சம் ஹெட்ஜிங்லாம் கொஞ்சம் க்ளோஸராக மூவ் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ட்ரேடை முன்னாடியே நீங்கள் க்ளோஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. ஸோ அதுக்கு தான் நியூஸ் லைட்டாக கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கணும். ஓகே. ஸோ கொஞ்சம் டவுட் இருந்தாவே நீங்கள் வந்து ஸ்ட்ராட்டஜி க்ளோஸ் பண்ணிடுங்க. அப்படி எதுவும் எஃபெக்ட் இல்லை நெக்ஸ்ட் டே அந்த நியூஸால் அப்படின்னா நம்ம திரும்ப அந்த ஸ்ட்ராட்டஜி எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ அதை வச்சுட்ருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ எப்பயுமே ஒரு ஸ்ட்ராட்டஜி முன்னாடியே க்ளோஸ் பண்ணுறீங்கன்னா நெக்ஸ்ட் டே எந்த இம்பேக்டும் இல்லை அப்படின்னா நீங்கள் திரும்ப ரிவ்யூ ஓப்பன் பண்ணிக்கலாம், இல்லை நெக்ஸ்ட்டு வீக்குக்கு கூட எடுக்கலாம். ஓகே. அதே மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டு ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே. ஸோ நம்ம இப்போ பண்ண மாதிரி நம்ம இப்போ ஒரே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் தான் பண்ணோம். சப்போஸ் மார்க்கெட் மேலே கண்டினியூஸாக மூவ் ஆகிட்டே இருக்குன்னா கால் ஹெட்ஜிங் மட்டும் நீங்கள் முன்னாடி மூவ் பண்ணிகிட்டே வாங்க. 100 பாயிண்ட்ஸ் கேப் இருக்கிற மாதிரி செட் பண்ணிடுங்க. ஓகே. அதாவது செல்லிங் வந்து 49,000னா பையிங் வந்து 49,100. ஸோ அப்போ அந்த 100 ருபீஸ் தான் நமக்கு ரிஸ்க்கு. ஸோ இந்த 100 × 300 பார்த்திங்கன்னா 30,000 இருக்கும். அது நீங்கள் புட்டு மூவ் பண்ணுறீங்க இல்லையா? ஸோ அந்த மூவ் பண்ணுறதுனால அது ஓரளவுக்கு மேனேஜ் ஆகிரும். ஓகே. ஸோ இது அவ்வளோ மானிட்டர் பண்ண தேவையில்லை. 24 ஹவர்ஸும் சார்ட் பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா? ஸோ இது வந்து கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் கொடுத்துட்டே இருக்குது எவ்ரி வீக். உங்களுக்கு ஏதாவது இந்த ஸ்ட்ராட்டஜியில் டவுட் இருந்தால் நீங்கள் அந்த ட்ரேடு நீங்கள் டெலிகிராம் சேனலில் ஃபாலோ பண்ணிங்கன்னாவே தெரியும். ஸோ உங்கள் டவுட் எல்லாமே கிளியர் ஆகிரும். ஸோ அப்படி இல்லைன்னா டெலிகிராமில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அது கொஞ்சம் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா, இன்னும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.